நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்புறாங்க. பாராளுமன்ற தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தல் திமுக 20 இடத்துல நின்னுது, அதிமுக 20 இடத்துல நின்னுது. ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா? ஆனா நாம் தமிழர் கட்சி 5 இடத்துல இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. இதை இந்த இடத்துல நாங்க சொல்றதுக்கு காரணம் இஸ்லாமியர்களை நாம் தமிழர் கட்சி மதமா பார்க்கல, இனமா பார்க்குது. 3 சீட்டு கொடுப்பான், மொத்த இஸ்லாமிய மக்களை வாங்கிட்டு 3 சீட்டு. அது தம்பி சொன்னா பாருங்க, இந்த பாராளுமன்றத்தில் 1 சீட்டு இல்லை, 5 சீட்டு கொடுத்தா எனக்கு 1 ஓட்டு இல்லை. ஏன்? சொந்த பிள்ளைய பட்டினி போட்டு. உங்களை எவனாச்சும் சிறுபான்மைன்னு சொன்னா செருப்ப கைட்டின்னு அடிங்கன்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை முன்மொழிந்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். இனிமேல் எவனாவது ஒருவன் நம்மை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பாலேயே அடிக்கணும். குடியுரிமை திருத்த மசோதா சட்டமா இருக்கட்டும், முத்தலாக்கு சட்டமா இருக்கட்டும், முதலாளா தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலிக்கிற குரல் அண்ணன் சீமானுடைய குரல் தான். நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவமும் கொள்கையும் இஸ்லாத்துக்கோ இல்லை எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானது கிடையாது. இது தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்காக அதிக மதமா பிரிந்து இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழனா தலை நிமிர வைக்கணும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவமும் கொள்கையும் கூட. எல்லா ஜமாத்திலுமே பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும். நான் அதை பத்தி கவலைப்படுறதில்லை, நான் கவலைப்படுறதில்லை. ஏன்? நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவன், உங்கள் உரிமைக்கானவன், உங்கள் உறவானவன், உங்களுக்கு உயிரானவன். போட்டா போடு, போடலன்னா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது என் பிறவி கடன், இது என் பிறவி கடன். என் இனம் சார்ந்து யாருக்கு துறை வந்தாலும் முதலில் துடித்து முன்னிற்பவன் நான் தான். இதெல்லாம் எதற்காக? அச்சத்தை முதல்ல கைவிடுங்க. இந்த நாடு நம்மது, நான் உங்களோடு இருப்பேன், நீங்க என்னோடு இருப்பீங்க, நாடு நம்மோட இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுது, கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்படுதுன்னு யாரும் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு பொய்யான தகவலை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. சங்கிகள் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் எப்படி வீழ்த்துறது என்று தெரியாம திரிஞ்சிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு இது போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து எப்படியாச்சும் வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சங்கிகள் எல்லா இடத்துலயும் இருக்கான். அதாவது திமுகலையும் இருக்கான், அதிமுகலையும் இருக்கான், மதிமுகலையும் இருக்கான், கம்யூனிஸ்ட்லயும் இருக்கான். இஸ்லாம் இயக்கத்துல கூட இந்த சங்கிகள் மறந்துட்டு இருக்கான். நேரா நின்று எதிர்த்து நின்று எவனையும் எதிர்க்க மாட்டான். இது போன்ற குறுக்கு வழியில தான் வருவான். அப்படிதான் இப்ப எடுத்திருக்கான். நாம் தமிழர் கட்சி இஸ்லாத்துக்கு எதிரானது தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. நாம் தமிழர் கட்சி இஸ்லாத்துக்கு எதிரானது கிடையாது. உங்களை சிறுபான்மைன்னு சொல்லும் போது ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் தான் குரல் கொடுத்தாரு. எச் ராஜா தான் சிறுபான்மை, சுப்பிரமணிய சுவாமி தான் சிறுபான்மை, எஸ்வி சேகர் தான் சிறுபான்மை என்று ஓங்கி குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்கள் நிமிருங்கள். 10 கோடி 13 கோடி உலகெங்கும் பரவி 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசியத்தின் பேரினத்தின் மக்கள் நாங்களல்ல சிறுபான்மை. சுப்பிரமணிய சாமி சிறுபான்மை, எச் ராஜா சிறுபான்மை, எஸ்வி சேகர் சிறுபான்மை, இவர்கள் தான் சிறுபான்மை. ஐயா ரஜினிகாந்த் சிறுபான்மை. அவர் நாளைக்கு நான் சிறுபான்மை மக்கள், இதெல்லாம் சிரிப்பார்ல உங்களுக்கு. அதனால இது போன்ற பொய்யான கருத்துக்களை நம் இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ப வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த சங்கிகள் நாம் தமிழர் கட்சி எப்படியாச்சும் வீழ்த்துன்னு நினைக்கிறான். அவனுக்கு வழி கிடைக்கல. அதனால இந்த இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுது. இஸ்லாம் மக்கள் அதிக அளவு நாம் தமிழர் கட்சியில வராங்க. அப்படி வராம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் என்ற அடிப்படையில தான் இது போன்ற தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. சங்கிகளும் இந்த திராவிடர்களும் சீமான் அண்ணனை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று சண்டையிட துணிவில்லாம எப்படியாச்சும் குறுக்கு வழியில நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் தமிழ் தேசிய கட்டமைப்பையும் எப்படியாச்சும் உடைக்கணும் என்ற அடிப்படையில தொடர்ந்து களமாடுறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, நீங்க எந்த வழியில வேணா வாங்க, குறுக்கு வழியில வாங்க, எப்படி வேணா வாங்க, நாங்கள் விழுந்து போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் சவுக்கிதாருடைய வாரிசுகள் கிடையாது. 6 படை கட்டி எதிரியை நேருக்கு நேராக நின்று எதிர்த்து சண்டையிட்ட பிரபாகரனுடைய வாரிசுகள். அதனால் அச்சப்பட போகிறது கிடையாது. நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வழி இருந்தால் அந்த வழியில் வாங்க, எதிர்த்து சண்டையிடலாம். இதைத்தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர் என்ன கற்பித்தார்? சாதி மதமாக எண்ணரும் மக்களே நீங்கள் நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார். இப்ப எல்லாரும் நம்ம சொல்லி பார்ப்போமே, நாங்க தமிழர்கள், இந்த நாடு என் நாடு, இது தமிழ் தேசிய குடியரசு, இங்க குடியுரிமை சான்றிதழ் எங்களுக்கு தேவையில்லை, நீ வேற எங்கேயாவது எடுத்துக்க சொல்லிதான் பாருங்களேன். ஒரு தடவை நம்ம ஓடுற வரைக்கும் தான் விரட்டுவான். நம்ம இத்தனை பேரும் திருப்பி விரட்டணும்னு வச்சுக்கோங்க, அவன் எங்க போவான்னு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேங்க, உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டித்தான் உங்களை ஒருவன் தொட முடியும் என்பதில் நீங்கள் நம்பிக்கையோடு